திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல, அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவ் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஆதியும் அந்தமும் என்ற ஒரு சிறு தலைப்பை பற்றி கொஞ்ச நேரம் பார்க்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஆதி என்ற சொல்லுக்கு அத்தியாயம், ஆரம்பம் என்று அர்த்தம். ஆதி என்ற சொல்லுக்கு முதல் தேவதை என்று அர்த்தம். ஆதி என்ற சொல்லுக்கு எல்லா ரகசியங்களுக்கும் முன்னால் இருப்பது என்று அர்த்தம். ஆதி என்றால் பெண் இனத்தை சார்ந்தது என்று தமிழக அறிஞர்களுடைய கல்வெட்டு நூல்கள் தெரிவிக்கின்றன. ஆதி என்பது பெண்பாலை குறிப்பதனால் அதற்கு ஆதி என்று பெயர் வந்தது என்று ஒரு சில கல்வெட்டு நூல்கள் கூறுகின்றன. சங்க இலக்கியத்தில் ஆதி என்பது ஒரு பெண் தெய்வமாக போற்றப்பட்டு வந்தது. ஆதி ஆட்டனத்தி, ஆதிமந்தி என்று ஒரு பெண் தெய்வம் இருந்ததாக கண்ணதாசன் தம்முடைய நூலில் குறிப்பிடுகிறார். ஆக ஆதி என்ற வஸ்து எல்லாவற்றிற்கும் மூல வஸ்து. அந்த வஸ்துவானது எங்கிருந்து ஆரம்பமாகிறது, எங்கு முடிகிறது, அதனுடைய தாத்பரியம் என்ன, அதனுடைய ரகசியம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான ரகசியங்கள், மர்மங்கள் நமக்கு தெரிய வருகின்றன. ஆதி என்பது எந்த ஒரு மூலப்பொருள் தன்னுடைய சுயஸ்வரூபத்தில் தான் ஐக்கியமாக கூடிய நிலையில் தன்னுடைய உள் மூலமாக இருந்து கொண்டு இந்த வஸ்துக்களையெல்லாம் ஆட்டி வைத்து அதன் பிறகும் கடைசியில் தானே வந்து முன் நின்று செய்கிறதோ அந்த வஸ்துவுக்கு ஆதி என்று பெயர். அதைத்தான் வள்ளுவன் தன்னுடைய முதல் குறளிலேயே சுலபமாக சொல்லிவிட்டார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி, பகவன் முதற்றே உலகு என்றார். பகவன் என்பதை இங்கே சூரியனை குறிக்கும். இந்த சூரியனுக்கும் இந்த மாதிக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அர்த்தம். அதை தக்கலை பீர் முகமது சாஹிபு தனது ஞானரத்ன குறவஞ்சியில் கூறுகிறார். ஆதியாய் வந்த அரும்பொருள் ஏதடி சிங்கி என்று கேட்கிறான் குறவன். குறத்தி சொல்கிறார், அது சோதியில் ஆதி சொரூபமானதடா சிங்கா என்று சொல்கிறார். ஆக சோதி என்பது பகவன். அந்த பகவன் என்ற அந்த சோதியில் ஆதியாகிய இந்த மூலவஸ்து சொரூபமாக காட்சியளிக்கிறது. சொரூபம் என்றால் என்ன? ரூபம் நமக்கு தெரிகிறது, காட்சி நமக்கு தெரிகிறது, புலன்கள் நமக்கு தெரிகிறது, பொறிகள் நமக்கு தெரிகிறது, பூதங்கள் என்னவென்று புரிகிறது, பூதங்களுடைய பயன் என்று புரிகிறது. சொரூபம் என்றால் என்ன? ரூபமானது காட்சிக்கும், பார்வைக்கும், கருத்துக்கும், எண்ணத்திற்கும் புலப்படும். சொரூபம் என்பது நம்முடைய மனதிற்கும், அறிவுக்கும், விளக்கத்திற்கும் எட்டாத ஒரு வஸ்துவாகும். ஆனாலும் அந்த வஸ்துவானது பரஸ்வரூபமாய், பரமான்ம வஸ்துவாய், அணுவினுள் அணுவாய், அதையும் தாண்டி தானே சொரூபமாக மாறக்கூடிய ஒரு வல்லமையுள்ள வஸ்துவாகும். அதை சுயம்பு என்றும் சொல்வார்கள். சுயம்பு என்றால் தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகின்ற ஒரு பொருளுக்கு சுயம்பு என்று பெயர். பூமி சுற்றுகிறது, சந்திரன் சுற்றுகிறது, சனி சுற்றுகிறது, செவ்வாய் சுற்றுகிறது. இப்பொழுது இந்த கிரகங்கள் எல்லாம் தமக்குள் தாமே சுற்றி கொண்டிருக்கின்றன, தனக்குத்தானே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த தனக்குத்தானே இயங்குகின்ற சக்தி எதுக்கு இருக்கிறதோ அதற்கு சுயம்பு என்று பெயர். ஆக ஆதி என்ற வஸ்துவும், ஆதி என்ற பொருளும், ஆதி என்ற தெய்வமும், ஆதி என்ற தொடக்கமும் எல்லாமே தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு சித்தியான வஸ்துவாகும். இந்த ஆதியானது எப்பொழுது மானிட வரலாற்றில் உண்டாயிற்று என்பதை பார்க்க வேண்டும். இந்த மானிட தேகமானது இதற்கு முன்பு என்ன தேகமாக இருந்தது, அதற்கு முன்பு என்ன தேகமாக இருந்தது என்பதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மானிடனுடைய வாழ்க்கை இலக்கணத்திலும் ஒரு விதமான உண்மை ரகசியம் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த உண்மை ரகசியம் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அந்த வஸ்துவினுடைய மூலம், அதனுடைய காரணம், அந்த காரணத்திற்கு காரணம் இவனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எப்பொழுதாவது நடைபெற்று கொண்டிருந்தால் அதை விட்டுவிடலாம். ஆனால் அடிக்கடி வந்து தான் யார் தான் யார் தான் யார் என்பதை
இவனுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இந்த ஆதியாகிய வஸ்து தன்னுடைய சித்து விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது. ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், மகாபுருஷர்கள் இவர்களெல்லாம் இந்த சூட்சுமத்தை அறிந்தவர்கள். இந்த சூட்சுமத்தை அறிந்து கொண்டதனால்தான் அவர்கள் அந்த ஆதி என்ற வஸ்துவிற்கு எப்பொழுதுமே தலைவணங்கினார்கள். அந்த ஆதி என்ற வஸ்துவும் அந்த வஸ்துவினுடைய விளையாட்டும் அதனுடைய சித்தும் சொரூபமும் அதனுடைய லட்சணமும் இந்த சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் மகாபுருஷர்களுக்கும் மட்டுமே விளங்கக்கூடிய மாபெரும் தகர ஆலய ரகசியமாக இருக்கிறது. தகரம் என்றால் நுண்மை என்று பொருள். தகரம் என்றால் இந்த ஈதர் என்று சொல்கிறார்களே, அந்த ஈதரை போல் எங்கும் பறந்து விரிந்து இறைந்து கிடப்பது தகரம். இந்த தகரமாகி இந்த பரம ஆகாச சொரூபமாகி இந்த வஸ்து இந்த ஆலயமாகிய உடம்பினுள் புகுந்து கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் தகராலயம் என்று பெயர். இந்த தகராலயம் என்ற இந்த திருமேனியில் பலவிதமான சூட்சுமங்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. நவகோள்கள் இருக்கின்றன, நவகிரகங்கள் இருக்கின்றன, 12 சூரியர்கள் இருக்கிறார்கள், 27 கலைகளையுடைய சந்திரன் இருக்கிறான், அதற்கு பின்பு வரக்கூடிய புதன் இருக்கிறான், திருமால் இருக்கிறான். அனைத்து தேவதைகளும், அனைத்து தெய்வங்களும், அனைத்து விவகாரங்களும் இந்த தேகத்தில் குடிகொண்டிருக்கின்றன. இந்த தேகம் எப்படிப்பட்ட தேகம்? 33 கோடி தேவர்களை தனக்குள் அடக்கிய தேகம். என்ன 33 கோடி தேவர்கள்? நம்முடைய தேகத்தில் 33 கோடி சிறு சிறு துவாரங்கள் இருக்கின்றன. அந்த துவாரங்களின் வழியாகத்தான் இந்த ஆதியானவள் தன்னுடைய பரமலட்சணமான விளையாட்டை சொரூபமாக உள்ளே சென்று லயிக்கிறாள். அப்படி அவள் அந்த தேக துவாரத்தில் உள்ளே சென்று லயிக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய சித்தும், அதனால் ஏற்படக்கூடிய அனுபவமும், அதனால் ஏற்படக்கூடிய பிரகாசமும், அதனால் ஏற்படக்கூடிய வினையும், அந்த வினையினால் ஏற்படக்கூடிய துவக்கமும் அவளே. அதுதான் ஆதி. அந்த ஆதி வஸ்துவுக்கு இணையாக, அதற்கு ஈடாக எந்த ஒரு பொருளையும் நாம் சொல்ல முடியாது. இந்த ஆதி என்ற வஸ்து தனக்குள் தானே, தானே தானாய், தன்னுள் தானாய், தனக்குள் தானாய், தனக்குள்ளும் தானாய் இருக்கின்ற மாபெரும் வஸ்துவாகும். இந்த வஸ்துவை தெய்வம் என்று சிலர் கும்பிடுகிறார்கள். இந்த வஸ்துவை தொடக்கம் என்று சிலர் பாடுகிறார்கள். இந்த வஸ்துவை தொடக்கமாக தொடங்கி முடிவாகவும் பாடுகிறார்கள். ஆதியாக நின்றவளும் அவளே, சோதியாக நின்றவளும் அவளே, சொரூபமாகவும் நின்றவளும் அவளே. அந்த ஆதி வஸ்துவினுடைய லட்சணமும் பரலட்சணமாகும். அந்த பரலட்சணத்திலிருந்து புருஷ லட்சணத்திற்குள் வரும்பொழுது இந்த துவாரங்களின் வழியாக தன்னுடைய திருமேனியில் உள்ளே செல்லும் பொழுது அது சோதியாக மாறுகிறது. சோதியாக மாறும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த மன இருளை அது அகற்றுகிறது. மன இருளை அகற்றும் பொழுது அது பகலவன் என்று சொல்லப்படுகிறது. அந்த பகலவானாக இருக்கக்கூடிய அந்த சோதி வஸ்துவானது சகல விஷயங்களையும், சகல ஞானங்களையும், சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும், சகலவிதமான செல்வங்களையும் ஒருவனுக்கு சித்தியாக கைமேல் பலன் கொடுக்கிறது. எவன் ஒருவன் அந்த ஆதியை முழுக்க சரணாகதி செய்தோ, அல்லது முழுக்க இழந்தோ, அது முழுக்க படித்தோ, அல்லது முழுக்க உணர்ந்தோ, அல்லது அனுபவ ரீதியாக அதனுடன் பழகியோ, அல்லது அதனுடன் சேர்ந்து தானும் உபாசனா மூர்த்தியாகிய வணங்குகின்றானோ அவனுக்கு இந்த ஆதி என்ற வஸ்துவானது எல்லா விஷயங்களையும் தருகிறது. இதுவே இந்த ஆதி என்ற சொல்லுக்கும், இந்த ஆதி என்ற இலக்கணத்திற்கும், இந்த ஆதி என்ற பொருளுக்கும் இலக்கணமாகவும், அதுவே இலக்கியமாகவும், அதுவே லட்சணமாகவும், அதுவே விஸ்தாரமாகவும், அதுவே பலாபலனை தரக்கூடிய ஐஸ்வர்ய அனுபூதியாகவும் விளங்குகிறது. திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும், எந்த மொழிக்கும், எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல. அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.